வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் சங்கர் பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவ்வாது மலை அத்திப்பட்டி ஊராட்சியில் ஒரு ஆசியாவிலேயே சுற்றளவில் அதிக அளவு கொண்ட ஒரு மரம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மரத்தை தான் பார்க்க போகிறோம். இப்போ அந்த போகிற இடத்த தான் நம்ம பார்க்குறோம். இடம் பார்க்குறதுக்கே சுற்றி அருமையாக இருந்துச்சு. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பள்ளம், ரைட் சைடு மேடு. இந்த மலை பிரதேசங்கள் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம ஊர் சைடெலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதாவது எங்கள் ஊர் சைடு இந்த மாதிரி மலைகள், இந்த சரிவுகள் எல்லாம் கிடையாது. ஆனால் அந்த இடம் கொஞ்சம் புதுமையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒரு ஃப்ரெண்டோட வயலை பார்க்க போயிருந்தோம். அப்போ தான் இதை பற்றி கேள்விப்பட்டோம். அதனால் அங்கே பார்க்கலான்னு போயிட்டோம். அங்கே ஒரு பெரியவர் இருந்தார், அவர்கிட்ட கேட்போம். வணக்கம். என்ன ஊர் நம்மளுது? மேல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டம், லலாம்பூர் தாலுகா, அத்திப்பட்டு ஊராட்சி. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசியா கண்டத்திலே பெரிய மரமாக சொல்கிறாங்க. சுற்றுலாவில் அதிகமான பழமையான மரம்னு சொல்கிறாங்க. ஆமாம். இது என்ன மரம்? மரம் பேர் என்ன? இது வந்து நீர்மத்தி மரம். நீர்மத்தி மரம். பாருங்க, இது வந்து நீர்மத்தி மரமா. ஆசியா கண்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பழமையான மரம். சுற்றளவில் அதிகமான மரம். பேரும் கிடையாது, சுற்றளவு. அதாவது மரத்தோட சுற்றளவு வந்து அதிகமான மரம். பழமையான மரம் ஆசியா கண்டம். எங்கள் தாத்தா காலத்துலேருந்து தாத்தா காலத்துலேருந்தே இது ஐயா. என் பேர் கோவிந்தராஜ். அவர் பேர் வந்து கோவிந்தராஜா. அத்திப்பட்டு ஊராட்சி, ஜவ்வாது மலை தாலுகா, திருவண்ணாமலை மாவட்டம். அங்கே வந்து இப்போ பார்க்கலான்னு வந்திருக்கோம். அது சொல்லியிருக்காரு. எங்கள் தாத்தா 120 வயசு இருந்தாங்க. இப்போ ஒரு கோவிந்தராஜ்ன்றவர் சொல்கிறதே பார்த்தீங்கன்னா வந்து 300 வருஷம் பழமையான ஒரு சொல்கிறாரு. இன்னும் அதுக்கு முன்னே வந்து எவ்வளோ தெரியல. இப்போ அந்த மரத்தை பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் தண்ணியெல்லாம் உறிஞ்சி வச்சுக்கிறோமா, வெயில் காலத்தில் அந்த மரத்துக்கு பக்கத்தில் போய் உட்காந்துருந்தீங்கன்னா எது கூலிங்காக இருக்கும். அந்த ஒரு மகிமை இருக்கா அந்த மரத்துக்கு, அதான் சொன்னாங்க. அதில் நிறைய பேரோட பேர் படித்து வச்சுருந்தாங்க. சரி, நம்மளும் இதில் நம்ம கேஆர்எஸ் சேனலோட பேரை எழுதி வைப்போம்ட்டு கேஆர்எஸ் மட்டும் எழுதி வச்சோம். நீங்களும் நீங்கள் போனீங்கன்னா இந்த இடத்த கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஆசியாவிலேயே சுற்றுலாவில் மிக பருமனான ஒரு மரம்னா இந்த மத்தி மரத்தை தான் சொல்கிறாங்க. நீங்களும் போய் ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.